எம்சிபி மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால். இந்த வீடியோல அத பத்தி டீடைலா பார்ப்போம். கடைசி வரைக்கும் பாருங்க. லாஸ்ட்ல ஒரு குட்டி டெமோ இருக்கு. நான் பில்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட்ட வந்து எப்படி எம்சிபி யூஸ் பண்ணி கிளாடோட இன்டெகிரேட் பண்ணிருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் எம்சிபினா என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அனாலஜி எடுத்துப்போமே. என்கிட்ட வந்து யூஎஸ்பி-C ஒரு கேபிள் இருக்கு வச்சுக்கோங்களேன். இந்த யூஎஸ்பி-Cன்றது தான் ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லையா? சோ இத பேஸ் பண்ணி தான் வெண்டார்ஸ் வந்து அவங்களோட டிவைசஸ் வந்து பில்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் மேக் யூஸ் பண்றோம்னா மேக்ல இருக்கிற போர்ட்ஸ் வந்து யூஎஸ்பி-C சப்போர்ட் பண்ணும். இப்போ ஒரு வெண்டார் வந்துட்டு ஸ்பீக்கர் பில்ட் பண்றாருன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட டிவைஸை வந்து யூஎஸ்பி-C சப்போர்ட் பண்ற மாதிரி பில்ட் பண்ணுவார் இல்லையா? சோ இந்த யூஎஸ்பி-Cன்றது தான் வந்து ஸ்டாண்டர்ட். சோ நம்மளோட எல்எல்எம் அப்ளிகேஷனையும் நம்மளோட தேர்ட் பார்ட்டி சர்வீசஸையும் கனெக்ட் பண்ற ஒரு புரோட்டோகால் தான் இந்த எம்சிபி. சோ எல்எல்எம் அடுத்த டோக்கனை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஏஜென்ட் பில்ட் பண்றேன். அந்த ஏஜென்ட் வந்துட்டு என்னோட ஜிமெயில ரீட் பண்ணி எல்லா மெயில்ஸும் சமரைஸ் பண்ணி எனக்கு சம்மரி கொடுக்கும். query கொடுத்தோம்னா அதுக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு அதால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் என்னோட இமெயில இருக்கிற டேட்டா வந்து அதுக்கு தெரியாது இல்லையா? சோ இதை எப்படி கனெக்ட் பண்றது? இங்கதான் வந்து அந்த எம்சிபி வருது. இந்த எம்சிபில பாத்தீங்கன்னா 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு. எம்சிபி ஹோஸ்ட், அப்புறம் எம்சிபி கிளைண்ட், எம்சிபி சர்வர்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஜிமெயில வந்து நான் ரீட் பண்ணணும் அப்படின்னா ஜிமெயில் தான் என்னோட எம்சிபி சர்வரா இருக்கும். எம்சிபி ஹோஸ்ட் யாருன்னா கிளாட் மொபைல் ஆப் இருக்கும், சாட்ஜிபிடி ஆப் இருக்கு இல்லையா? அது எல்லாமே ஹோஸ்ட்ல வரும். அந்த ஹோஸ்ட் வந்து இன்டர்னலா மாடல் கூட வந்து பேசி query ஆன்சர் பண்றதெல்லாம் பண்ணும். இந்த எம்சிபி கிளைண்ட்ன்றது என்னதுன்னா இதுதான் வந்து ஒரு எம்சிபி சர்வர் கூட வந்து பேசும். ஒரு எஸ்கியூஎல் டேட்டா பேஸோட நம்ம கனெக்ட் பண்ணணும் வைங்களேன். அதுக்கு வந்து ஒரு எஸ்கியூஎல் டிரைவர் இருக்கும். அந்த டிரைவர் வச்சு தானே அந்த டேட்டா பேஸோட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி query வந்து அது வழியா தான் எக்ஸிக்யூட் பண்ணும். சேம் கான்செப்ட் எம்சிபி கிளைண்ட் வழியா தான் எம்சிபி சர்வர் வந்து கனெக்ட் பண்ண முடியும். சோ ஹோஸ்ட் வந்து எம்சிபி கிளைண்டோட பேசி சர்வரோட கனெக்ட் பண்ணும். ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு எம்சிபி சர்வர் தான் கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நிறைய எம்சிபி சர்வர்ஸ் இருக்கலாம். சோ ஒரு எம்சிபி சர்வருக்கும் ஒரு எம்சிபி கிளைண்ட் இருக்கும். இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து எம்சிபி ஹோஸ்ட். ஹை லெவல் ஆர்கிடெக்சர் பார்க்கணும்னா இந்த மாதிரி இருக்கும். யூசர் வந்து query கொடுக்குறாங்க அப்படின்னா கிளாட் ஆப் குள்ள வரும். அதான் எம்சிபி ஹோஸ்ட். கிளாட் ஹோஸ்ட்ல வந்து நிறைய எம்சிபி சர்வர்ஸோட கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த எம்சிபி சர்வர்ன்றது வந்து ஜிமெயிலா இருக்கலாம், நோஷனா இருக்கலாம், அவுட்லுக்கா இருக்கலாம். என்னோட ப்ராடக்ட்ட கூட நான் இதுல கனெக்ட் பண்ண முடியும். சோ என்னோட ப்ராடக்ட்ல இருந்து ஒரு எம்சிபி சர்வர் கிரியேட் பண்ணி அதுல இருந்து நான் சில விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணனா என்னால கனெக்ட் பண்ண முடியும். சோ அது என்னன்றதை பார்ப்போம். சோ 3 பிரிமிட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. பிரிமிட்டிவ்ஸ் என்னன்னா என்னோட எல்எல்எம்க்கு வந்து நான் சில டேட்டாவை எக்ஸ்போஸ் பண்ணலாம். டூல்ஸ், ப்ராம்ப்ட்ஸ், ரிசோர்சஸ் சொல்லுவாங்க. டூல்ஸ்னா நான் வந்து ஒரு ஃபைனான்ஸ் அப்ளிகேஷன் வச்சிருக்கேன்னா என்னோட எக்ஸ்பென்ஸ் சம்மரி என்னன்னு பார்க்கணும்னா கெட் எக்ஸ்பென்ஸ் சம்மரின்னு சொல்லி ஒரு டூல் எக்ஸ்போஸ் பண்ணலாம். சோ தட் நான் எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டடா query கேட்டேன்னா எல்எல்எம் வந்து அந்த டூலை கால் பண்ணும். ப்ராம்ப்ட்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டை நான் டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் பட்ஜெட் கால்குலேட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் போட்டோம்னா அதுல வந்து இப்படி தான் கால்குலேட் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும் ஒரு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் மாதிரி டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். ரிசோர்சஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா ரிசோர்சஸ் வழியா ஏதாச்சும் ஒரு ஃபைல் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா ரிசோர்சஸ் வழியா பண்ணலாம். அதுல இருந்து டேட்டாவை ரீட் பண்ணி எல்எல்எம் வந்து அது கான்டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அதை கொடுக்கலாம். சோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆப் இருக்கு இல்லையா? அது லான்ச் ஆகும்போது இப்போ எக்ஸாம்பிள் கிளாட் வந்து ஓபன் பண்றோம். ஓபன் பண்ண உடனே என்ன பண்ணோம்னா நம்மளோட எம்சிபி சர்வர்ஸ் என்னென்ன சர்வர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கோமோ ஸோ எல்லா சர்வரையும் ஹிட் பண்ணி டூல்ஸ் என்ன, ரிசோர்சஸ், ப்ராம்ப்ட்ஸ் என்னன்றத லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோம். கிளாட் ஆப்க்கு நம்ம query கொடுக்குறோம். கொடுத்த உடனே இது என்ன பண்ணோம்னா அவைலபிள் டூல்ஸ் எல்லாத்தையும் வந்து எல்எல்எம் மாடலுக்கு அனுப்பும். அனுப்பிச்சு யூசர் query அனுப்பும். எல்எல்எம் மாடல் வந்து டிசைட் பண்ணும். ஒரு டூலுக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருப்போம். அது இன்டெலிஜென்ட்டா அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணும். ஓகே இந்த டூல் தான் வந்து ப்ராப்பரான டூல் இதுக்குன்னு சொல்லி அதை கால் பண்ண சொல்லும். தென் எம்சிபி ஹோஸ்ட் வந்து எம்சிபி கிளைண்ட் சொல்லும் இந்த டூலை கால் பண்ணுன்னு சொல்லிட்டு. கிளைண்ட் வந்து சர்வரோட ஆக்சுவலா கனெக்ட் பண்ணி டூல் கால் பண்ணும். இது எப்படி கனெக்ட் பண்ணோம்னா ஜேசன் ஆர்பிசின்னு சொல்லி ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. அது வழியா தான் கிளைண்ட் வந்து சர்வரோட பேசிட்டு இருக்கும். அதுதான் வந்து இந்த சர்வரோட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி செஷனை வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்றது எல்லாமே வந்து கிளைண்ட் தான் பாத்துக்கும். இது வரைக்கும் சொன்னது எல்லாத்தையும் வந்து ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி சொல்றேன். ஒரு ஏஐ அப்ளிகேஷன் இருக்கு. அது கிட்ட எல்எல்எம் மாடலோட அதால பேச முடியும். நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம எப்படி கனெக்ட் பண்றோம்னா இந்த எம்சிபி வழியா கனெக்ட் பண்றோம். ஸோ எம்சிபின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் மாதிரி. சோ யார் வேணா ஒரு எம்சிபி சர்வர் கிரியேட் பண்ணலாம் அந்த ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணி. அந்த எம்சிபியை ஹோஸ்ட் பண்ற அப்ளிகேஷன் தான் எம்சிபி ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள கிளைண்ட் இருக்கும். அந்த கிளைண்ட் தான் வந்து இந்த நம்மளோட எக்ஸ்போஸ் பண்ண எம்சிபி சர்வரோட கனெக்ட் பண்ணும். யூசர் query வரும். query வந்தோடனே அப்புறம் அது எல்எல்எம் கால் பண்ணும் வித் அவைலபிள் டூல்ஸ். எல்எல்எம் டிசைட் பண்ணும் எந்த டூல் வந்து இது கரெக்டான ஆன்சர் பண்ணணும்ட்டு. அந்த டூலை வந்துட்டு இது கிளைண்ட் சொல்லி கால் பண்ண சொல்லும். கிளைண்ட் வந்து சர்வரோட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த டூலை வந்து கால் பண்ணி அதுக்கப்புறம் அது எல்எல்எம்க்கு கொடுக்கணுமா இல்ல அப்படியே ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணணுமான்றதெல்லாம் ஹோஸ்ட் அப்ளிகேஷன் வந்து டிசைட் பண்ணும். ஸோ இந்த ஹோஸ்ட் அப்ளிகேஷன் தான் ஆர்கஸ்ட்ரேட்டர் மாதிரி. ரொம்ப தியரியா பேசிட்டோம். பிராக்டிகலா நான் இதை எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன டெமோ மாதிரி காமிக்கிறேன். வந்து நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணிருக்கேன். இதை வந்து நான் டே டு டே பேசிஸ்ல எக்ஸ்பென்ஸ்ல லாக் பண்றதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். மேனுவலா போயிட்டு எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்றதுக்கு பதிலா கிளாட்ல இருந்து query கொடுத்தனா அது வந்து ப்ராடக்ட்ல போய் அப்டேட் பண்ணும். அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு யோசிச்சேன். ஹை லெவல்ல என்னென்ன பண்ணிருக்கேன்னு மட்டும் சொல்றேன். ஒரு எம்சிபி சர்வர், அப்புறம் நான் சில டூல்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கேன். எக்ஸ்பென்ஸ் எப்படி எடுக்கணும், எக்ஸ்பென்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், ஒரு சில செட் ஆஃப் டூல்ஸ் வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கேன். நான் என்னோட அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் சொன்ன ப்ராடக்ட் வந்து என்னோட ப்ராடக்ட் வந்து இதுதான். இதுல தான் நான் வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்றது, ஃபைனான்ஸ் ட்ராக் பண்றதெல்லாம் இதில் பண்ணிப்பேன். ஸோ இங்க வந்து எக்ஸ்பென்ஸ்குள்ள போறேன். நான் பண்ணியிருக்க எக்ஸ்பென்சஸ்
நான் புதுசா ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணணும்னா, ஆட் எக்ஸ்பென்ஸ் குடுத்து, புதுசா ஒரு எக்ஸ்பென்ஸ் வேணும்னா நான் இதுல ஆட் பண்ணுவேன். பட் இத வந்து இப்ப கிளாடோட எப்படி இன்டகிரேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் அன் எக்ஸ்பென்ஸ் ஃபார் கிராசரி பர்ச்சேஸ்ன்னு போடுறேன். ரூப்பீஸ் ஒரு 500 பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஸோ query பண்ண உடனே ஸோ கிளாடுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் என்னென்ன டூல்ஸ் நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன்னு. அதுல வந்து ரைட்டான டூல கண்டுபிடிக்கும். ஆட் எக்ஸ்பென்ஸ்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ அந்த டூல கால் பண்ணுது. ஸோ இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா, ஐ ஃபவுண்ட் கிராசரிஸ் அண்ட் எசென்ஷியல்ஸ் அஸ் அ மேட்சிங் கேட்டகரி. வாண்ட் மீ டு யூஸ் தட் அண்ட் யூ வுட் லைக் டு ஆட் எனி டேக்ஸான்னு கேட்குது. கரெக்டான கேட்டகரி. இப்ப நான் இங்க காமிக்கிறேன். என்னோட எக்ஸ்பென்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. அதுல ஒரு கேட்டகரி வந்து கிராசரிஸ் அண்ட் எசென்ஷியல். ஸோ அதுக்கும் ஒரு டூல் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன கேட்டகரிஸ்லாம் இருக்கணும்ன்றது. ஸோ அத வச்சு அது கண்டுபிடிக்குது. இந்த queryக்கு வந்து இந்த கரஸ்பாண்டிங் கேட்டகரி வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து யுபிஐ வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ யுபிஐன்னு ஒரு டேக் ஆட் பண்ண சொல்றேன். இப்போ வந்து இதுதான் என்னோட ப்ரிவ்யூ. டிஸ்கிரிப்ஷன் வந்து கிராசரி பர்ச்சேஸ், அமௌண்ட் வந்து 500. இந்த கேட்டகரி, டேட்டு, டேக்ஸ் வந்து யுபிஐ. இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணும். ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ராடக்ட் குள்ள வந்தோம்னா, அந்த என்ட்ரிய பார்க்கலாம். ஸோ இதுதான் அது ₹500. இன்னும் சில டூல்ஸ்லாம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் ஷோ மை எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட் அக்ராஸ் தீஸ் மெனி டிரான்சாக்ஷன்ஸ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் போன மாசம் ஜூன் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுக்குது. ஸோ எம்சிபினா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இன்னொரு வீடியோல வந்துட்டு ஒரு எம்சிபி சர்வர் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி கிளாடோட அதை கனெக்ட் பண்ணி எப்படி இன்டராக்ட் பண்ண வைக்கிறதுன்னு வேணா ஒரு வீடியோ போடுறேன். ஐ ஹோப் இது வரைக்கும் எல்லாருமே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.